சகோதர சகோதரிகளே, காங்கிரசின் வரலாற்றில் நமது இராணுவத்தையும் இராணுவ வீரர்களையும் ஏமாற்றிய கதையை தெரிந்து கொள்ளுங்கள். நாட்டின் முதல் ஊழலை காங்கிரஸ்காரர்கள் இந்தியாவின் மதிப்புமிக்க இராணுவத்தில் செய்தார்கள். இந்த காங்கிரசாரின் ட்ராக் ரெக்கார்டானது எத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார்களோ அதுவரை புதிய புதிய ஊழல்களை செய்து சாதனையை தக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். போஃபர்ஸ் ஊழல், நீர்மூழ்கி கப்பல் ஊழல், ஹெலிகாப்டர் ஊழல், இப்படி காங்கிரஸ்காரர்கள் இந்தியாவின் இராணுவத்தை மிகவும் பலவீனப்படுத்தினார்கள். ஏன் தெரியுமா? அதன் மூலமாக வெளிநாட்டிலிருந்து ஆயுதங்கள் இறக்குமதி என்ற பெயரில் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். நமது இராணுவ வீரர்களின் சிறு சிறு தேவைகளை கூட இந்த காங்கிரஸ்காரர்கள் கொஞ்சம் கூட நிறைவேற்றவில்லை. நமது இராணுவ வீரர்களின் உடைகள், காலணிகள், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட், அவைகள் கூட சரியான முறையில் கிடைக்காமல் செய்துவிட்டார்கள். அவர்களிடத்தில் நல்ல ரைபிள்கள் கூட கிடையாது. அவர்கள் எதிரிகளை எதிர்த்து போராட போகும்போது தோட்டாக்களுக்கு பதிலாக சிறு குச்சிகள் வழங்கப்பட்டது. அதன் பின் மோடியின் ஆட்சி வந்ததும் இனி அவ்வாறு நடக்க விடமாட்டார் என்று போய்விட்டார்கள். நம்முடைய இந்தியாவின் இராணுவம் தன்னிறைவு அடையச் செய்யும் பிரச்சாரத்தை நான் தொடங்கினேன். இன்று நம் இராணுவம் மேட் இன் இந்தியா ஆயுதங்களை கொண்டுள்ளது. முன்பொரு காலத்தில் மற்ற நாடுகளிலிருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்து வந்தது. ஆனால் இப்போது வெளிநாடுகளுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்து வருகிறது.